நீங்கள் ஒர்க்கிங் மாமா இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஹோம்மேடாக 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இது சூப்பரான ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க. இது ஆல்ரெடி வறுத்து வேர்க்கடலை தான். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறக்காக இன்னொருக்க நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாங்க. ஆனால் 2 நாளில் காலியாகி போயிடும். தோல்லாம் எடுத்து க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி அவல் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அவல்னு எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா இது போல் பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம தோல் எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்கூலுக்கு கிளப்பி விடுற டைமில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட ஈஸியாக செஞ்சிடலாம். மிக்ஸி மட்டும் ஒன்று இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு இது கூட வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வெள்ளைத்தூள் எடுத்துருக்குறேங்க. கூடவே மணத்துக்காக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகி இந்தளவு கன்சிஸ்டன்சியில் வந்துருங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக வந்து இது மேலே நெய் விட்டு நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தாலும் வேர்க்கடலை பருப்பியாகவே கொடுக்குறக்கு இது போல் லட்டு மாதிரி இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாங்க. அவல் நிலக்கடலை லட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர்ல கூட நல்ல சேஞ்ச் தெரியும். சூப்பரான லட்டை வீட்டில் செஞ்சு கொடுத்து என்ன சொல்றாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.